வணக்கம் லண்டன் வாழ் அன்பு சொந்தங்களே. தற்சமயம் விம்பிள்டன் கொமன் விளையாட்டு திடலிலிருந்து இப்பொழுது நேரடியாக இணைந்திருக்கின்றோம். இன்றைய நாள் மிகவும் ஒரு சிறப்பான நாள். 2025 2025 ஆண்டுக்குரிய கால்பந்தாட்ட ஃபெஸ்டிவல் என்று சொன்னால் அது மிகையாகாது. இந்த திடல்களிலே பார்க்கின்ற போது இந்த திடலெங்கும் எங்கள் பழமொழிகளில் கூறுவார்கள், மண் போட்டால் மண் விழாது என்ற அளவுக்கு ஏராளமான வீரர்கள், எங்கள் தமிழ் சொந்தங்கள் எல்லாம் ஒன்று கூடி இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இப்பொழுது இந்த மைதானத்தில் நாங்கள் நின்று கொண்டிருக்கும் பொழுது விளையாட்டு திடலிலே 1 தொடக்கம் 10 வரையிலான விளையாட்டு திடல்களில் விளையாட்டு வீரர்கள் தற்சமயம் விளையாடி கொண்டிருக்கிறதை எங்களால் காணக்கூடியதாக இருக்கிறது. நான் நினைக்கிறேன் தற்சமயம் காலிறுதி போட்டிகள் முடிவடைந்து அரையிறுதி போட்டிகள் நடைபெற்று கொண்டு இருக்கின்றன என்று நான் கருதுகிறேன். இந்த நேரம் நாங்கள் ஒரு முக்கியமான செய்தியினை உங்களுக்கு கூட கூறுவதற்கு கடமைப்பட்டு கொண்டிருக்கிறோம். குவாண்டம் என்டர்டெயின்மெண்ட் வழங்கும் சந்தோஷ் நாராயணனுடைய நம்ம சனம் இசை நிகழ்ச்சி வெகு விரைவில் ஜூன் மாதம் 20ஆம் தேதி OVO அரீனா வெம்பிலியில் இடம்பெற காத்திருக்கின்றது என்ற அந்த செய்தியோடு இங்கு இணைந்திருக்கின்றோம். இப்பொழுது எங்களோடு ஒருவர் இணைந்திருக்கிறார். எங்கள் இந்த ப்ரமோஷன்களை பார்வையுற்று இன்று நேரடியாக என்னை கண்டுற்ற ஒருவர் சசி இப்பொழுது வந்திருக்கிறார். வாங்க சசி, நீங்க எப்படி கேள்விப்பட்டீங்க எங்களோட நிகழ்ச்சிகளை? சமூக வலைத்தளங்கள் ஊடாகவும் கேள்விப்பட்டீங்க. ஓகே, உங்களுக்கு பிடிச்ச பாடகரார் இதுல வாரது? சித்தார்த்த தான் பாக்குறீங்க. சித்தார்த்த பாட்டு பிடிக்கும் போல இருக்கு. என்ன பாட்டு பிடிக்கும்? அந்த அருவி போல் என்னை தருவாளே, இந்த அருவி போல் என்னை சுடுவாளே. அந்த பாட்டு பாடுறாரா? நிச்சயமா அந்த பாட்டை பாடுகிறதுக்காகத்தான் அவங்களும் வராங்க. அதே மாதிரி தீக்ஷையா வராங்க. தீக்ஷையாவுடைய பாடல் உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்கும்? என்ஜாமி என்ஜாமி வாங்கோ வாங்கோ என்ஜாமி. ஓகே, சோ இந்த பாடல்களை படிக்கிறதுக்காண்டி வராங்க. தீக்ஷையா பற்றி உங்களுக்கு வேற என்ன தெரியும்? வேற என்ன பாடல் தெரியும்? மைனர் வெட்டி கட்டி மச்சினி. ஆகவே நீங்களும் லண்டன் வாழ் அன்பு சொந்தங்களே, நீங்களும் வாங்க. உங்களோட சித்தார்த்தை நீங்க பார்க்கணுமா? உங்களோட தீக்ஷையாவை பார்க்கணுமா? எதிர் வரும் ஜூன் மாதம் 20ஆம் தேதி OVO அரீனா வெம்பிலிக்கு வாங்க. உங்களை அன்புடன் அழைக்கும் நாங்கள் IBC தமிழோடு காண்டீபன். நன்றி. என்ஜாய் பண்றோம். இன்னும் ஒரு பிரபலமான ஒருவர் எனது நண்பர் என்று தான் சொல்ல வேண்டும். இந்த விளையாட்டு திடலிலே நான் வந்த பொழுது இந்த விளையாட்டு நிகழ்வுகளை நடாத்தி கொண்டிருக்கின்ற அந்த குழு TSSA குழுவினுடைய கமிட்டி மெம்பராக இருக்கின்ற நீண்டகால உறுப்பினர் கமலநேசன் அண்ணா அவர்கள் இப்பொழுது எங்களோடு இருக்கிறார். அண்ணா, தெரியுமா எங்களோட நிகழ்ச்சியை பற்றி? சந்தோஷ் நாராயணன் வாரார். எஸ், நான் இப்போதான் பார்த்துருக்கேன். இப்போதான் பார்த்துட்டேன். சந்தோஷ் நாராயணன் நிகழ்ச்சி. சித்தார்த் வாரார். கண்டிப்பாக எல்லாரும் கட்டாயம். இதை விட பிரியங்கா வாராங்க. ஓகே, பிரியங்கான்னு சொன்னா மௌனராகம் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். மௌனராகம் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். இன்றைக்கு மௌனராகம் என்று சொன்னா இன்றைக்கு ஸ்ரீதேவிய மோகன தெரியாத ஆக்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. இன்றைக்கு அந்த படத்தில் இடம்பெற்ற பாடல் தான் சின்ன சின்ன என்று ஆரம்பிக்கின்ற அந்த பாட்டை தான் படித்து இன்றைக்கு அந்த பாட்டை மீள உருவாக்கம் செய்திருக்கிறார் சூப்பர் சிங்கர், விஜய் டிவியுடைய சூப்பர் சிங்கர் பிரியங்கா. அவங்க வாராங்க. மன்னவன் பேரை சொல்லி உன்புகள் சூடிக்கொண்டேன், மன்னவன் பாடல் ஒன்று. அந்த பாடலுக்கு சொந்தக்காரி என்றே சொல்லலாம். பிரியங்கா வாராங்க. எல்லாரும் பார்க்க நீங்க ஃபேமிலியோட வாரீங்களா? 100% நாங்கள் வர்றோம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆக்களை கூட்டிட்டு வாரீங்க? ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டி வரோம். நாங்களும் வரோம். 20ஆம் தேதி தமிழ் பிள்ளைகள் படிக்கிற பாடல். நிச்சயமா இந்த இசை நிகழ்ச்சிக்கு எல்லாரும் கலந்து கொள்ளுங்க. 20ஆம் தேதி ஜூன் மாதம். ஃபுட்பால் பெருவிழா எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குது. வர்ண பகவான் ஆசியோட வரவேற்பு நடனம் நடக்க வர்ண பகவான் ஆசியோட தொடங்கிச்சானே. இப்ப பாருங்க எப்படி பியூட்டிஃபுல்லா வெயில் அடிக்குது. இப்ப நல்ல வெதரா இருக்கு. அப்போ கொஞ்சம் மழை வந்து கொஞ்சம் இதா இருந்துச்சு, குளிரா இருந்துச்சு. ஆனா வரவேற்பு நடனத்தோட வர்ண பகவான் வரவேற்பு இருந்துச்சு பாத்தீங்களா?
இருந்தீங்களா? ஓகே, சரி. எப்படி இருக்கு இன்னைக்கு எல்லா தமிழ் மக்களையும் ஒரே இடத்துல பார்க்க? சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் தான் வந்தேன். ஆனா நல்ல ஹாப்பியா இருக்கு. இன்னைக்கு நான் விடிய வரும் பொழுது மண் போடுற அளவுக்கு மண் கூட கீழே போட்டா போட முடியாது, அந்த அளவுக்கு சனவா இருந்துச்சு. அகலா ஏர்லியா நான் வரல. நான் வரைக்கும் கொஞ்சம் 11 ஆயிட்டுது. ஆனா நல்லா இருந்துச்சு. நிச்சயமா நாங்க இந்த இடத்துல நிக்கிறது ப்ரௌட் பண்றோம், பெருமை அடைகிறோம். அதே நேரம் சந்தோஷ் நாராயணன் வராரு இந்த நேரத்துல, சித்தார்த் வராங்க. ஓகே, நீங்க எல்லாருமே நம்ம சனம் நிகழ்ச்சிக்கு 20ஆம் தேதி ஜூன் மாசம் உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட வாங்க. நிச்சயம் அரீனா வெம்பிளிக்கு. நன்றி. நன்றி. வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கு இன்னைக்கு கொண்டாட்டங்கள் எல்லாம்? எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. இன்னைக்கு எப்படி என்ஜாய் பண்றீங்க? நல்லா என்ஜாய் பண்றோம், சீரியஸ்லி. நல்லா என்ஜாய் பண்றோம், பிள்ளைகள் நல்லா என்ஜாய் பண்றாங்க. நல்ல சாப்பாடு. எந்த சாப்பாடு சொல்றீங்க? நல்ல சாப்பாடு. எல்லாா சாப்பாடும் ஸ்பெஷலா கொத்து பிடிச்சிருக்கு. கொத்து நல்ல சாப்பாடு கூடாது. ஆனா அந்த அவங்களோட ஷார்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. ரோல்ஸ் வேற லெவல்ல இருக்கு. இன்னைக்கு காலநிலை எல்லாம் சூப்பரா இருக்கு. வேற லெவல். காலையில தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டோம், இப்போ ஓகே இருக்குது. நல்லா. இன்னைக்கு ஃப்ரூட் ஷாப்ல இன்னைக்கு என்ன ஃப்ரூட் ஜூஸ் என்ன? நம்ம ஒரு தலப்பாக்கட்டோட நிக்கிறாரு ஆளு. சரத்தோட நிக்கிறாரு. நான் கீழே சரத்தை பார்க்க இல்ல, ஊர்ல நிக்கிற மாதிரி இருக்க. இது நாங்க சாவச்சேரி சந்தையில நிக்கிறோம். மாம்பழம், அன்னாசி பழம், வாங்க மாம்பழம், அன்னாசி பழம், கொய்யா பழம். அக்கா வாங்க. இப்ப நாங்க ஃபலூடா கடை ஒன்றுல இருக்கிறோம். இது இந்தியன் ஸ்டைல்ல இருக்கிற ஃபலூடா. So you can speak Tamil, yeah? So உங்களுக்கு தெரியுமா இந்தியன் ப்ரோக்ராமை பத்தி என்ன சொல்றீங்க? நல்லா இருக்கா வெதர்? எப்படி இருக்கு? என்ஜாய் பண்ணீங்களா? பியூட்டிஃபுல். ஏ சோ நீங்க ப்ளே பண்ணீங்களா? நீங்க விளையாடுனீங்களா? ஓகே ஓகே, அண்டர் 17 டீம். யா ஓகே ஓகே. சோ என்ஜாய் பண்ணீங்க இந்த நாள். ஓகே ஓகே. உங்களுக்கு தெரியுமா சந்தோஷ் நாராயண் ஒரு ஆள் வராரு? சோ நீங்க ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கீங்க? யா ஓகே. சோ இவர் உங்களுக்கு தெரியும்? தீக்ஷயா தெரியும். என்ஜாமி சாங். சோ 20ஆம் தேதி ஜூன் மாசம் அரீனா வெம்பிளிக்கு வாங்க. ஓகே 20ஆம் தேதி ஜூன் மாசம் அரீனா வெம்பிளிக்கு வாரம். சந்தோஷ் நாராயணன் வாரார். உங்களுக்கு தெரியுமா இவர் சித்தார்த்த? அந்த அருவி போல் அன்பை தருவாளே இந்த அந்த பாட்டு பாடுறாங்க. இவங்களுக்கு தெரியுமா? என்ஜாமி சார். ஓகே வாங்க. ஓகே நாங்க இவங்க வராங்க. இந்த பாட்டு என்ஜாமி அந்த பாட்டு தீக்ஷயா உங்களுக்கு தெரியும் தானே? இல்ல தெரியும். ஓகே சோ உங்களுக்கு அருவி போல் சித்தார்த்த தெரியும். இவங்க எல்லாம் எப்ப வராங்க? 20th of ஜூன் மாசம் 2025. ஓகே எங்க வராங்க? ஓவியோ அரீனா வெம்பிளிக்கு. வராங்க. ஏ சோ நீங்க எல்லாருக்கும் சொல்ல போறீங்களா? எல்லாரையும் வர சொல்லி எல்லாரும் வாங்க. ஜூன் மாசம் வாங்க. அரீனா வெம்பிளிக்கு நம்ம சனம் இசை நிகழ்ச்சிக்கு. மியூசிக்கல் ப்ரோக்ராம் இசை நிகழ்ச்சி. எல்லாரும் வாங்க, என்ஜாய் பண்ணுங்க. நன்றி. வாரார். சரியா? உங்களுக்கு தெரியுமா தீக்ஷயாவே? என்ஜாமி வாங்கோ அந்த பாட்டு. ஓகே இவர் தெரியுமா? சித்தார்த். அந்த அருவி போல் அன்பை தருவாளே எந்த அறிவிப்பும் இன்றி சுடு. பாய்ஸ் திரைப்படம் தன்னுடைய முதல் திரைப்படத்தின் மூலம் ஹிட் ஆனவர். பாத்தீங்களா? அவர் வராங்க. பிரியங்கா தெரியுமா? பாடகி பிரியங்கா தெரியுமா? விஜய் டிவி சூப்பர் சிங்கர் விஜய் டிவி. இவங்க எல்லாருமே 20ஆம் தேதி ஜூன் மாசம் ஓவியோ அரீனா வெம்பிளிக்கு வராங்க. நீங்களும் நிச்சயமா வாங்க, கலந்து கொள்ளுங்க. நாங்க ஊடகம் சொன்ன ஐபிசி தமிழ். ஓகே 20th of ஜூன். ஓகே சோ உங்களோட சித்தார்த் உங்களோட தீக்ஷயா எல்லாரையுமே நேர பார்க்கணும்டா ஓவியோ அரீனா வெம்பிளிக்கு வாங்க. நன்றி. வாங்க எல்லாரையும் இன்வைட் பண்ணுங்க. 20th of ஜூன் எல்லாருமே அரீனா வெம்பிளிக்கு என்ஜாய் பண்றோம். தேங்க் யூ. நாங்க தற்சமயம் யாரோட நிக்கிறோம்? மெதடிஸ்ட் கேர்ள்ஸ் ஸ்கூல். இப்ப நாங்க வலைப்பந்தாட்டம் போயின்பிட்டு மெதடிஸ்ட் கேர்ள்ஸ் ஸ்கூல். ஓகே இப்ப நீங்க என்னத்துக்கு வலைப்பந்தாட்டம்? Yeah. அதுக்கான முதலாவது போட்டிக்கு போறீங்க. Yes. இந்த நல்ல நேரத்துல ஒரு செய்தி ஒன்று சொல்றோம். சந்தோஷ் நாராயணன் வாரார் தெரியுமா உங்களுக்கு? 20ஆம் தேதி ஜூன் மாசம். Very good. 20ஆம் தேதி ஜூன் மாசம் வாரார் தெரியுமா? இல்ல தெரியாது. இப்பதான் தெரியும். ஓகே Yeah. இதுல பாடகர் உங்களுக்கு சித்தார்த் இருக்கிறார். Okay. அந்த அருவி போல் அன்பை தருவாளே அந்த பாடகர் சித்தார்த் வாரார். தீக்ஷயா வாராங்க. என்ஜாமி
சோ உங்களுக்கு விளங்குது டி. சோ நீங்க டி ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. இவங்க எல்லாருமே வராங்க 20ஆம் தேதி ஜூன் மாதம் வராங்க. எங்க வராங்க? அரீனா வெம்பிளிக்கு வராங்க. சோ நீங்க எல்லாம் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட வாரீங்க? கண்டிப்பா வருவோம். எல்லாருமே வாரீங்க? வணக்கம் வணக்கம். உங்களை நான் டிக்டாக்ல பார்த்துருக்கேன் ஏற்கனவே. ஓடாதீங்க. உங்களுக்கு தெரியுமா சந்தோஷ் நாராயணன் வாரார். தீக்ஷயா வாராங்க தெரியுமா? ஜூன் 20ஆம் தேதி வெம்பிளிக்கு வராங்க தெரியுமா? நீங்க எல்லாருமே 20ஆம் தேதி ஜூன் மாதம் வெம்பிளி அரீனாக்கு வாங்க. சந்தோஷ் நாராயணன் வைக்கப்படுறீங்க போல இருக்கு இல்லையா? சரி நிச்சயமா வாங்க. ஓகே இவங்க பேசுவாங்க 20ஆம் தேதி ஜூன் மாதம் வாரார். ஏற்கனவே உங்களை டிக்டாக்ல நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் அப்படித்தானே? நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன். டிக்டாக் ஃபேனும் கூட விட. சித்தார்த் வாரார், தீக்ஷயா வாரார், அதை விட பிரியங்கா வராங்க. விஜய் டிவி சூப்பர் சிங்கர் பிரியங்கா வாரார். இல்ல அவ அனௌன்சர், இவ வந்து பிளேபேக் சிங்கர். சோ 20ஆம் தேதி ஜூன் மாதம் நீங்க எல்லாருமே அது 50 பவுண்ட்ஸ்ல இருந்து ஆரம்பிக்குது. நீங்க இப்பவே டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்து கொள்ளலாம். ஓகே சோ எல்லாருமே சந்திப்போம் 20ஆம் தேதி ஜூன் மாதம் அரீனா வெம்பிளில. தேங்க்யூ. ஃபுட்பால் ஃபெஸ்டிவல் இந்த திடல்ல அந்த செய்தியோட உங்களுக்கு ஒரு முக்கியமான இன்னொரு செய்தியை நாங்க சொல்ல போறோம். குவாண்டம் என்டர்டெயின்மெண்ட் வழங்குகின்ற சந்தோஷ் நாராயணன் கலந்து சிறப்பிக்கின்ற நம்ம சனம் இசை நிகழ்ச்சி நடக்க போகுது. நடக்க போகுது பாருங்க. 20ஆம் தேதி நடக்க போகுது. வெரி குட். கட்டாயம் என்று எல்லாரும் வருவோம். கிட்டத்தட்ட ஒரு மாச கால பகுதிக்கு நடக்க போகுது. எங்க நடக்க போனா அரீனா வெம்பிளில. ஓகே உங்களோட பிடிச்ச பாடகர் சித்தார்த் வாரா, தீக்ஷயா வாரா, ஓகே விஜய் டிவி சூப்பர் சிங்கர் பிரியங்கா. அவ அறிவிப்பாளர் பிரியங்கா இல்ல, ஈழத்து மருமகன். ஆகவே நீங்க எல்லாரும் வந்து 20ஆம் தேதி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாரோடையும் 20ஆம் தேதி ஜூன் மாதம் வெம்பிளி அரீனாவுக்கு கட்டாயம் போலவே நீங்கள் இப்போ காட்டுறதுங்களுக்கு சந்தோஷம். நாங்கள் 20ஆம் தேதி கட்டாயம் நீங்கள் காட்டுறதே சந்தோஷம். அது ஐபிசி நடத்துறதா? ஊடக அனுசரணை. வெரி குட். நாங்கள் ஐபிசிக்காக முன்னே கட்டாயம் பண்ணி பார்ப்போம். நன்றி. வணக்கம் ஐயா. எங்களுடைய ஆக்கள் வாராங்கள் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் போல இருக்கு. தெரியும். இது வந்து இசை ரசிகர்களுக்கான ஒரு வேண்டுதலும் நீங்கள் பங்கு பெற்றும் ஒன்றுக்கான எதிர்காலத்துக்கான ஒரு சந்தர்ப்பம் உருவாக்கப்படுகிறது. இங்கே இலங்கையை சேர்ந்த பாடகிகள் ஆஸ்திரேலியாவில் பிறந்து இங்கே இந்தியாவில் நீண்ட பெரிய ஒரு பாடலை உருவாக்கிய அந்த பாடகி இதில் பங்கு பெற்றுள்ளார். அது மட்டுமல்ல சந்தோஷ் நாராயணன், அவரோட பேர் தீக்ஷயா, அவர் சம்பந்தப்பட்ட குறிப்புகள். அதே நேரம் இலங்கையை சேர்ந்த பாடகர்கள் நிறைய பேர் இங்கே பாடிக்கொண்டு இருக்கிறார்கள். நீங்களும் கலந்து கொள்ள விரும்பினால் நீங்களும் தொடர்பு கொள்ளலாம். எதிர்வரும் காலத்தில் நடைபெறும் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் நீங்கள் இலங்கை தமிழ் மக்கள் கலந்து கொள்வதற்கான சந்தர்ப்பம் உருவாக்கி கொண்டிருக்கும் இந்த நிறுவனம். நீங்கள் அவர்களுடன் தொடர்பு கொண்டு எதிர்காலத்திற்கு இந்த முறையில் அல்லது அடுத்த முறையாவது நீங்கள் பாடுவதற்கான சந்தர்ப்பத்தை நாங்கள் உருவாக்கி தருவோம். நீங்கள் அவருடன் தொடர்பு கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்வோம். நன்றி. அந்த தொடர்பு கொள்வதற்கான தொலைபேசி இலக்கம் 074 38 283 284 என்ற இலகுவான தொலைபேசி இலக்கம் தான். மீண்டும் ஒரு முறை 074 38 283 284 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு அழைத்து நீங்களும் பாடகர்கள் ஆகலாம். நீங்களும் மேடையில் சந்தோஷ் நாராயணன் வார மேடையில் நீங்களும் ஒருவராக உங்கள் திறமைகளை காட்டுவதற்கான சந்தர்ப்பம் உருவாகி கொண்டிருக்கிறது. இது இந்த முறை தவற விட்டவர்கள் அடுத்த முறை கூட அடுத்த வருடம் நடக்க போற நிகழ்ச்சியும் கலந்து கொள்ளலாம் என்பதை வேண்டிக் கொள்கிறோம். இதை நான் மட்டும் சொல்லவில்லை, நாங்கள் இணைந்து சொல்கிறோம். நாங்கள் எல்லோரும் இணைந்து சொல்கிறோம். 20ஆம் தேதி ஜூன் மாதம் வெம்பிளியில் சந்திப்போம். நன்றி. வணக்கம். எப்படி போகுது இன்னைக்கு விளையாட்டு? நல்லா போகுது. எல்லாம் நல்லா போகுது. எப்படி ஃபன் பண்றீங்க? ஃப்ரெண்ட்ஸ்களை கூப்பிடுங்க. நீங்க என் ஃப்ரெண்ட். நான் என் ஃப்ரெண்ட். நீங்க என் ஃப்ரெண்ட். ஓகே. எப்படி போகுது இன்னைக்கு நீங்க விளையாடுனீங்களா? இன்னைக்கு விளையாடுனீங்க. ஃபைனலுக்கு போறோம். அண்டர் 17 ஓபன்ஸ். ஓகே. சோ என்ன டீம்? உங்க டீமுடைய பேர் என்ன? சன்ரைசர்ஸ். எங்க பார்த்தாலும் சன்ரைசர்ஸ் வெட்டியா தான் இருக்கு. ஹைதராபாத் இல்ல தானே? இங்க இருக்கு சன்ரைஸ். That was good talk. ஓகே. சோ நிகழ்ச்சி நடக்குது தெரியுமா? நம்ம சனம் இசை நிகழ்ச்சி. Okay. சித்தார்த். Guys, you want it? Yeah.
உங்களுக்கு தெரியுமா சித்தார்த் வராரு அவர்ட்ட பாட்டு தெரியுமா அந்த அறிவிப்போல் அன்பை தருவாளே அறிவிப்போல் அப்படி போட 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 சோ 20ஆம் தேதி ஜூன் மாசம் வாங்க எல்லாரும் ஓகே ஜூன் மாசம் வாங்க ஓகே வணக்கம் 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 ஒரு நிமிஷம் வணக்கம் வணக்கம் எப்படி போகுது ஐஸ்கிரீம் வியாபாரம் எல்லாம் நல்லா போகுது இப்ப வெயில் வந்துட்டு இப்ப கனாக்கள் இப்ப வந்து வந்தா வியாபாரம் தேடி வரும் இல்லையா எக்ஸாக்ட்லி அதேதான் எல்லாரும் நல்ல ஐஸ்கிரீம் சொல்றாங்க நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க 3 டிக்கெட் தான் அவ்வளவுதான் ஓகே எப்படி போகுது இந்தியா விளையாட்டு போட்டி எல்லாம் எப்படி இருக்கு விளையாட்டு போட்டி நல்லா இருந்தது எல்லாம் ஸ்டேஜ் எல்லாம் வச்சு எல்லாம் நல்லா இருந்தது நீங்க இன்னொரு முக்கியமான நிகழ்ச்சி ஒன்றுக்கு வரணும் எது தெரியுமா எது அதுதான் இந்த நிகழ்ச்சி சந்தோஷ் நாராயணன் வார நிகழ்ச்சி ஓ வாவ் ஓகே கண்டிப்பா வரேன் எஸ் நான் ஓட்டக்காரனோட கண்டிப்பா வரேன் யாருக்காண்டி சந்தோஷ் நாராயணனுக்காண்டியா தீக்ஷயாவுக்காண்டியா சித்தார்த்துக்காண்டி சோ அறிவிப்போல் அன்பை தருவாளே அந்த பாட்டு ஓகே சித்தார்த்துக்காண்டி நீங்க சித்தார்த்தோட ஃபேன் பெரிய ஃபேன் ஓகே பெரிய ஃபேன் நிச்சயமா 20ஆம் தேதி ஜூன் மாசம் எஸ் நான் கண்டிப்பா வருவேன் நானும் ஓட்டக்காரனும் நம்ம சில இசை நிகழ்ச்சிக்கு 100% தேங்க்யூ இன்னைக்கு எப்படி போகுது நிகழ்ச்சிகள் எல்லாம் உங்களோட கோடைக்கால விளையாட்டு விழா எப்படி போகுது கால்பந்தாட்ட பெருவிழா எப்படி போகுது நல்லா போகுது ஓகே சரி அப்படி இந்த வெயில் எல்லாம் நல்லா இருக்கு வியாபாரம் எப்படி போகுது வியாபாரம் டபுள் மடங்கா போகுது அங்க உள்ள பேக் டீ எல்லாமே முடிஞ்சுதா அப்ப நீ வீட்டை போய் எடுத்துட்டு வரணும் இருக்கு ஓகே சோ ஜூன் மாசம் 20ஆம் தேதி எங்க நிகழ்ச்சி ஒன்று நடக்குது தெரியுமா உங்களுக்கு என்ன நிகழ்ச்சி நினைக்கிறீங்க மியூசிக் ஷோ யார் வராங்க சந்தோஷ் நாராயணன் ஓகே வேற சந்தோஷ் நாராயணன் யார் வராங்க வேற சித்தார்த் அது மட்டும் இல்லாம வேற I forgot Diksh yeah நீங்க வாரன்னு சொன்னா யாருக்காண்டி வர போறீங்க சந்தோஷ் நாராயணனுக்காகவோ அல்லது போனா no ஹரிஷரன் ஓகே 20ஆம் தேதி ஜூன் மாசம் வெம்பிலிக்கு வாங்க சிலோன் சோப்புன்ற ஒரு கடை ஒன்று இருக்கு அந்த சிலோன் சோப்புக்குள்ள போவோம் முழுக்க ஸ்ரீலங்கா சாமானா தான் கிடைக்குது பாப்போம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன்டா நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இது வந்து இருக்கும்போது இந்த இடத்துக்குள்ள சிலோன் என்ற பேரோட இருக்க ஒரே ஒரு கடை இதுதான் ஆமா உங்களோட ப்ராடக்ட்களை சொல்லுங்க எப்படி போகுது இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் எப்படி போகுது நல்லா தான போகுது கால்பந்தாட்டம் எல்லாம் நல்லா போகுதுண்ணா என்னென்ன ஐட்டம் இது நான் சின்ன வயசுல சாப்பிட்டு இருக்கிறேன் இதெல்லாம் வந்துட்டு சாக்லேட் பிஸ்கெட்ஸ்னா மார்ஷ்மெலோ எனக்கு அந்த எள்ளுருண்டை தெரியுது இதுவும் எள்ளுருண்டை இது வந்து நாம சின்ன வயசுல சாப்பிடுற அந்த கச்சான் அல்வான்னு சொல்லுவாங்க பவானி கச்சான் அல்வா ஆமா அதான் நாங்க ஃபேமஸா இருக்கு அந்த மில்க் டாஃபி இருக்குது மில்க் டாஃபி அல்வா சாக்லேட் கிரீம் பிஸ்கட் இருக்குது மலிபன் கம்பெனியோட ஓகே பருத்தி தர வடை வேற இருக்குது இல்லையா ஆமா தட்டு வடை பர்பி பருத்தி வடை எல்லாம் இருக்குது நாங்க சின்ன வயசுல சாப்பிட்ட அப்பளம் இருக்குதா ஆமா அதுக்கப்புறம் வந்துட்டு இது கருப்பட்டி ஆமா சோ நீங்க எங்கட இசை நிகழ்ச்சியை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா ஆமா கேள்விப்பட்டிருக்கேன்னா யாருக்காண்டி பார்க்க வர போறீங்க நான் ஸ்ரீகாண்டியா ஸ்ரீயுடைய ஃபேனா எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு அவனோட இப்ப ரீசெண்டா ஒரு மூவி வந்துச்சுல சித்தான்னு சொல்லிட்டு அவனோட மூவிஸ் அந்த மூவி சாங்ஸ் எல்லாமே பிடிக்கும் தருவாளி அந்த பிடிக்குமா ஓகே அப்ப நிச்சயமா 20ஆம் தேதி ஜூன் மாசம் கண்டிப்பா வரேன் வாங்க கண்டிப்பா வரேன் தேங்க்யூண்ணா வணக்கம் வணக்கம் அம்மா யாருக்கு நீங்க யாரையோ எதிர்பார்த்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது தீக்ஷியா எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க தீக்ஷியோட ஃபேனா பெரிய ஃபேனா என்ன பாட்டு உங்களோட பாட்டு பிடிக்கும் என்ஜாமி ஒரு 2 லைன் பாடுங்க என்ஜாமி வாங்கோ வாங்கோ என்ஜாமி வாங்கோ வாங்கோ என்ஜாமி எல்லாரும் வாங்கோ 20ஆம் தேதி எல்லாரும் வாங்க 20th ஜூன் நாங்களும் கட்டாயமா வருவோம் வெம்பிலிக்கு வாங்க வெம்பிலி அரீனா நம்ம சனத்துக்கு வாங்கோ ஒரே கொத்து வாசமா கிடக்குது இன்றைக்கு கொத்து கடைக்குள்ள வந்திருக்க ஒன்று தெரியல கிறிஸ்டல் ஈவெண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் கொத்து கடைக்கு உள்ள வாரம் அண்ணா கொத்து வியாபாரம் எல்லாம் எப்படி இருக்கு அது கேட்கவே தேவையில்லை கொத்து வியாபாரம் எப்படி இருக்கு என்னன்னு சொன்னா ரொம்ப கியூ அதிகமா இருக்குது கொத்து வியாபாரத்துக்கு. ஸோ இவர் தான் கொத்து மாஸ்டர் கிறிஸ்டல்
மேனேஜ் அண்ட் ஈவெண்ட்ஸ் நடக்கிற அவங்களோட அந்த கொத்து எந்த நேரமும் அவருடைய கை அடிச்சு கொண்டே தான் இருக்குது. ஏன்னு சொன்னா அவ்வளவு பிஸியா இருக்கு. எங்க பாருங்க அந்த தட்டு எப்பவுமே எம்டியா இருக்கு. ஏன்னா அது வியாபாரம் நடந்து முடிஞ்சு கொண்டே இருக்குது. ஸோ இப்போ இதுல எத்தனை கொத்து பாசல் போகும்ண்ணா? 15 கொத்து போகும். 15 கொத்து பாசல் போகும். ஒரு 5 நிமிஷம் தாக்கு பிடிக்குமா? அதுக்குள்ள முடிஞ்சிடும். முடிஞ்சிடும். 15 பேருக்கு போடக்கூடிய கொத்து இதுல இருக்குது. ஆனா அது 2-3 நிமிஷத்துக்கு கூட அந்த தட்டுல இருக்காது. ஏன்டா அவ்வளவு தூரத்துக்கு அங்க கியூவா நிக்கிற சனம். ஓகே, அங்கால இப்படியே போவோம். அப்பம் சுடுற இடம். இது என்ன அப்பம்? பாலப்பமா? பாலப்பம். பாலப்பம், பாலப்பம், முட்டையப்பம், பிளேன் அப்பம், ஓரியோ அப்பம், ஐஸ்கிரீம். பாலப்பம். பாலப்பம் போகுது. எங்களை ஒரு ஆள் சொன்னாங்க அப்ப கடைக்கு வாங்கன்னு சொல்லி. இங்கல வாங்க, இங்கல வாங்க. சொல்ல எந்த அப்பம் கூடுதலா போகுது? பாலப்பம். பாலப்பம். இப்ப ரைட், அப்படியே எங்க அப்படியே நாங்க போவோம். அப்பத்தை காட்டுங்க, அப்பத்தை காட்டுங்க. அப்பமா பாத்துக்கொள்ளுங்க வடிவா. முட்டையப்பம் இப்ப போட்ட முட்டை, கோழி இப்ப போட்ட முட்டை. ஆமா, போனா கிடைக்காது. இந்த வெந்துட்டே இருக்குது பாலப்பம். முட்டை போட்டா அது முட்டையப்பம், பால் போட்டா பாலப்பம். ஒன்றும் போடாம வெறும் சட்டி இருந்தா பிளேன் அப்பம். ஒரியோ போட்டீங்கன்னா ஒரியோ அப்பம். பாருங்க அப்பத்தினுடைய ரசிகர்கள் காசு வாங்காம போட்டீங்க பாருங்க, அப்பத்தினுடைய ரசிகர்கள் லைன்ல நிக்கிறாங்க. காசு வாங்காம போட்டீங்கன்னா ஃப்ரீ அப்பம். அட்வர்ட் பண்ணினதுக்கு எங்களுக்கு ஒரு முதலாளி அம்மாக்கு முகம் சுருங்குது ஃப்ரீ அப்பம் என்று சொல்லும் பொழுது. ஓகே, அங்கால என்ன இருக்கு? அப்பத்துக்கு அங்கால அவர் அப்ப சட்டியோட போயிட்டார் போல இருக்கு. நம்ம என்ன நடந்துட்டு இருக்காக்கா? என்ன வியாபாரம் செய்துட்டு இருக்கீங்க? புட்டு. புட்டு வியாபாரம். எங்க இது யாழ்ப்பாணம் புட்டா? ஆமா, யாழ் புட்டு. புட்டு தேங்காய் பூவோட வைக்கிறாங்க. இப்பதான் மறுபடியும் பார்த்துக்கொள்ளுங்க. தேங்காய் பூவோட போய் வைக்கிறாங்க. கரெக்டுங்க. தேங்காய் பூ இப்பதான் வச்சிருக்கு. அங்க பாருங்க, பாருங்க சுறா புட்டு. இன்றைக்கு நடக்கிற கால்பந்தாட்ட திருவிழா என்பதை விட உணவு பெருவிழா என்றுதான் சொல்ல வேண்டும். உணவு பெருவிழா என்றுதான் சொல்ல வேண்டும். இலங்கையினுடைய தமிழ் பாரம்பரியங்களை பறைசாற்றுகின்ற அந்த உணவுகளை, தமிழனுக்கென்ற உணவென்றாலே அது புட்டுத்தான். இது பாராளுமன்றத்தில் கூட கதைக்கப்பட்ட ஒன்று. இது பாராளுமன்றத்திலே கூட கதைக்கப்பட்ட ஒன்று புட்டு என்பது. எங்கள் தேசிய உணவு. இங்க புட்டு கிடைக்கும், அப்ப கிடைக்கும், சண்டை நடக்குது. இல்ல, புட்டை விட எங்களுடைய அப்பம் தான் கூட விலைப்படுது. புட்டை விட அப்பம் தான் கூட விலைப்படுது. நோட் பண்ணி கொள்ளுங்க. ஓகே, எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறாங்க. நன்றி. எல்லாருமே 20ஆம் தேதி ஜூன் மாசம் நடக்கிற நம்ம சனம் நிகழ்ச்சி சந்தோஷ் நாராயணனுக்கு வாங்க. இதே மாதிரி சந்தோஷமா இருக்கலாம். 20ஆம் தேதி ஜூன் மாசம் நாங்க வாரம். ஓகே, நன்றி.